அடுத்த வாரம் பெருநாள் வரப்போகுது. இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நோன்பு வைக்கலாமா வேண்டாமல் ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க. தாராளமாக நோன்பு வைக்கலாம். நோன்பு வைக்கும் பொழுது ஒரு சில மாத்திரைகளை தவிர்க்கணும், ஒரு சில மாத்திரைகளை சேர்த்துக்கலாம். அதை தவிர்க்க வேண்டிய மாத்திரைகள்னு பார்த்தோம்னா கிளிபன்கிளமைட். இது சின்ன மாத்திரையாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு சுகர் லெவல்ஸை கம்மியாக வைக்கக்கூடிய தன்மை இந்த மாத்திரைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கிளிபன்கிளமைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் ஆலோசனை செஞ்சுட்டு அந்த மாத்திரையை மாற்றிக்கங்க. அதே மாதிரி கிளிமிப்ரைட், கிளிப்பிசைட் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிளிக்லசைட் லாங் ரிலீஸ், அதாவது சஸ்டெயின் ரிலீஸ், மாடிஃபை ரிலீஸ்னு இருக்கும் 30 mg 60 mg, அது ஓரளவுக்கு சேஃப். மெட்ஃபார்மினில் இமீடியட் ரிலீஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சஸ்டெயின் ரிலீஸாக மாற்றிக்கங்க. வில்டாக்லிப்டின், லினாக்லிப்டின், சிட்டாக்லிப்டின் நோ ப்ராப்ளம், தாராளமாக நீங்கள் எடுக்கிறப்படி எடுத்துக்கலாம். டாப்பாக்லிஃப்ளோசின், எம்பாக்லிஃப்ளோசின் இந்த மாத்திரை எடுக்கிறவங்க ரொம்ப நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் டாப்பாக்லிஃப்ளோசின், எம்பாக்லிஃப்ளோசின் எடுக்கிறவங்க உங்கள் மருத்துவர் ஆலோசனை செஞ்சுட்டு அதை மாற்றிக்கங்க. இன்சுலின் எடுக்கிறவங்க லாங் ஆக்டிங் இன்சுலின், கிளார்ஜின் எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரேபிட் ஆக்டிங் அனலாக்ஸ்னு சொல்லக்கூடிய அட்ராபிட், நோவா ரேபிட் இதெல்லாம் காலையும் மதியானம் எடுக்கிறவங்க மதியம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் மட்டும் எடுத்துங்க. பிபி மாத்திரை காலையில் போடுறவங்க உங்கள் மருத்துவர் ஆலோசனை செஞ்சுட்டு அது இரவு நேரத்துக்கு மாற்றிங்க. கொலஸ்ட்ரால் மாத்திரை இரவு தான் எப்போதும் போடுவோம், ஸோ அது நோ ப்ராப்ளம். இஃப்தார் நோன்பு திறக்கும் பொழுது என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பேரிச்சம்பழத்துலேருந்து ஆரம்பிங்க. பாட்டிலில் வைக்கக்கூடிய ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ், ரஸ்னா இதெல்லாம் தயவு செஞ்சு குடிக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. ஏன்னா 14 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் பொழுது ஜில்லுன்னு இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு கூல் ட்ரிங்க்ஸ், சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம்னா சடனாக இன்சுலின் ஸ்பைக் ஆகி உடனே கிராஷ் ஆகிடும், அது நல்லது கிடையாது. பேரிச்சம்பழம், சூப், போன் பிராத் இதை குடிக்கலாம். நோன்பு கஞ்சி தாராளமாக குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஈசா தொழுகைக்கு அப்புறம் சாப்பிடும் பொழுது எப்போதும் போல் நார்மலாக சாப்பாடு, ரொட்டி இந்த மாதிரி மாவுச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டுக்கலாம். சஹருக்கு சாப்பிட்றது தான் முக்கியமான உணவு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனர்ஜியோடு மெயின்டைன் பண்ணுறது அதை நம்ம சாப்பிட்ற உணவில் தான் பொறுத்து இருக்குது. அதனால் ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்தும் நல்ல கொழுப்பு சத்தும் உள்ள ஆரோக்கியமான உணவுகளை சஹருக்கு சாப்பிடுங்க. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்கிற மாதிரி ஒரு அருமையான விஷயம். இஸ்லாமிய நண்பர்கள் நல்ல மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஃபாஸ்டிங் கண்டக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.